அன்பிற்கினவர்களே வணக்கம். நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 2A வேகன்சிஸ், கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்தாச்சுங்க. ஸோ அவங்க டிஎன்பிசி 11ஆம் தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணோன்னு டிஎன்பிசி கேலண்டரில் சொல்லியிருந்தாங்க. டிஎன்பிசி சொன்னதாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு ஏமாற்றம் ஒன்று இருக்குது, ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு வேகன்சிஸ் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இப்போ டோட்டலாக எடுத்துக்கிட்டோம்னா குரூப் 2க்கு ஒரு 41 வேகன்சிஸும் குரூப் 2A ஒரு 780 வேகன்சிஸ், டோட்டலாக சேர்த்து ஒரு 821 வேகன்சிஸ் நமக்கு இருக்குது. அது ஒரு நல்ல செயல். ஆனால் குரூப் 2னாலே நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறது 3 போஸ்ட் தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிவன் டு முனிசிபல் கமிஷனர். போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் அதில் பெரிய லெவலில் வேகன்சிஸே இல்லை. ஸோ முனிசிபல் கமிஷனர் அப்படின்றது இப்போ கிடையாது. ரெண்டாவது சப் ரிஜிஸ்டர், 3 வேகன்சி தான் சப் ரிஜிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. மூணாவது நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய டிசிடிஓடையும் இந்த வருஷம் வேகன்சிஸ் கிடையாது. ஒன்றே கொடுத்துருக்காங்க, அதுவும் பேக்லாக் வேகன்சியாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நமக்கு இந்த கால்ஃபாரில் ஒரு ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம். பட் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 841 வேகன்சிஸ் இருக்குது. இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம இந்த குரூப்வே கிளியர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இதில் இம்பார்ட்டண்டான டேட்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. லாஸ்ட் டேட் சரிங்களா? ஸோ 9/9 ஒரு ஃபேன்சியான ஒரு டேயாக இருக்குது இல்லைங்களா? ஆமாம், செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, முன்னாடி அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ டேட் நமக்கு அவங்க அக்டோபர் கடைசி சண்டே கொடுத்துருந்தாங்க. இப்போ அக்டோபர் கடைசியும் தாண்டி ஒரு வாரம் தள்ளி, ஏன்னா அவங்க கால்ஃபாரில் இப்போ கொடுத்துருக்கிறது நவம்பர் 1ஆம் தேதியை மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு வாரம் மட்டும் தள்ளி வச்சுருந்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நவம்பர் 1ஆம் தேதி ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னையிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதங்கள் இருக்குது. ஆகஸ்ட்டில் ஒரு 20 நாள் இருக்குது, செப்டம்பரில் ஒரு 30 நாள் இருக்குது, அக்டோபரில் ஒரு 31 நாள் இருக்குது. சரிங்களா? ஸோ டோட்டலாக ஒரு 80 டேஸ் நம்மக்கிட்ட இருக்குது. S2C சார்பில் 75 டேஸ் கிராஷ் கோர்ஸ் ஒன்றும் போட்டிருக்கிறோம். அந்த 75 டேஸ் உங்களோட அப்படியே உங்கள் கையை பிடிச்சி ப்ரிலிம்ஸ் வரைக்கும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி போட்டிருக்கிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது. எஸ், ஸோ வேகன்சிஸில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ குரூப் 2 சர்வீசஸில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட் ஒரு 7 கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இருக்குல்ல ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் டாக்ஸஸ், டிசிடிஓ இல்லவே இல்லை, ஒன்றாவது பேக்லாக் வேகன்சிஸில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சப் ரிஜிஸ்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அது 3மே டிமாண்டட் ஆனது. அடுத்ததாக வந்தோம் அப்படின்னா எல்லாமே சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 41 வேகன்சிஸ் தான் நமக்கு குரூப் 2ல் இருக்குது. அதே குரூப் 2A எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஹையஸ்ட் வேகன்சிஸ் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, நமக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஒரு 83 வேகன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில். அடுத்து செகண்ட் ஹையஸ்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் ஒரு 80 வேகன்சிஸ் இருக்குது. இப்படி ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 780 வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க சார். சரிங்களா? இதில் 2A பொறுத்த வரைக்கும் டிமாண்டடாக இருக்கக்கூடியது சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்ற போஸ்ட். அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெவன்யூ அசிஸ்டன்ட்னு இருந்தது. போன குரூப் 2 அதை சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ அப்படி மாவட்ட ரீதியாக பிரிச்சே அவங்க கொடுத்துருக்குறாங்க சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். இதில் அதிகமாக சென்னையில் மட்டும் 17 போஸ்ட் இருக்குது. பொதுவாகவே இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் பசங்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவாங்க. குரூப் 2 இருந்திருந்தாலும் 2Aல ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரொமோஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் சென்னையில் தான் ரொம்ப அதிகமாக 17 வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் ஒரு சில மாவட்டங்கள் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. உங்கள் ஊர் எந்த மாவட்டங்களில் இருக்கோ அந்த மாவட்டம் இருந்துச்சுன்னா யூஆர் லக்கி. இதே எய்ம் பண்ணி படிங்க, கிடைச்சதுன்னா நமக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிடலாம். ப்ரொமோஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், இதுலேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்கள் மாவட்டங்கள் அப்படின்றத பார்த்துக்கோங்க, அழகாக பிரிச்சே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது 2 மட்டும் ஏன் அப்படி ஊராக பிரித்து கொடுத்துருக்குறாங்க சார் அப்படின்னா, இது ஸ்டேட் சீனியாரிட்டியில் வராது, இது 2மே டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் வந்துடுது. அதனால தான் அந்தந்த மாவட்டமாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு ரிலேட்டடாக யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அது முக்கியம்ல. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜென்ரல் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு. சரிங்களா? ஸோ குரூப் 2 போஸ்ட்டில் ஜென்ரல் கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு மினிமம் ஏஜ் ப்ரொபேஷன் ஆஃபீஸராக இருந்தால் 22, மேக்ஸிமம் 32 வயசு வரை அவங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஜென்ரல் இருக்கிறாங்க அப்படின்னா. அதே மாதிரி டிசிடிஓ இருந்தால் 34 வரைக்குமே. சரிங்களா? லா டிகிரி முடிச்சிருந்தா 34 வரைக்கும், லா இல்லைன்னா 32 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்.
அது டிசிடிஓவே பேக்லாக் வேகன்சி தான் ஒன்று இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஜெயிலரும் அதே தான். அதே மாதிரி கிரிமினாலஜி முடிச்சிருக்கோங்க, கிரிமினாலஜி முடிச்சிருந்தாங்க மாஸ்டர்ஸில் அப்படின்னா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அது ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இது எல்லாத்துக்குமே 32 தான் ஹையஸ்ட் ஏஜ் ஜென்ரலில் இருக்கிறாங்க அப்படின்னா. சரிங்களா? ஸோ எல்லா போஸ்ட்டுக்கும் 32 தான். அதே இது குரூப் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 தான். அப்போ ஜென்ரல் கம்யூனிட்டியில் இருக்காங்கன்னா 32 வயசு வரைக்கும் தான் அவங்களால எழுத முடியும். சரிங்களா? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு மட்டும் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது என்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 அப்படின்றது இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடியது, செயல் அலுவலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுனா மட்டும் ஜென்ரல் கம்யூனிட்டியில் இருக்கவங்க 37 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் அப்படின்னு ஜென்ரலை தவிர இருக்கக்கூடிய எல்லாருமே. சரிங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது இதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் இருக்குது, ஒரு சில போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள், ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி டிசிடிஓவாக இருந்ததுன்னா 37 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். லா முடிச்சிருந்தா 39 வரை எழுதிக்கலாம். பேக்லாக்ல ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஸோ அதுக்கப்புறம் ஜெயிலராக இருந்தால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை. மற்ற எந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் பிசிலேயோ, பிசிஎம்லையோ, எம்பிசிலையோ, டிஎன்சிலையோ, எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அடுத்து குரூப் 2A எடுத்துக்கிட்டோன்னா அதே தான், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. இதில் 25 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம எலிஜிபிள் கிடையாது. இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ளேயே வருதக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 3 இருக்குது இல்லையா, இதுக்கு மட்டும்தான் மினிமம் ஏஜ் 25 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ குரூப் 2Aல எல்லாத்துக்குமே மினிமம் ஏஜ் 18 தான். இது ஒன்றுக்கு மட்டும் தான் 25 மினிமம் ஏஜ். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றதே கிடையாது. ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். குரூப் 1க்கு தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ன்றதே கிடையாது. ஸோ நீங்கள் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி, தாராளமாக குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். வேக்கன்சிஸும் 821 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஓகேங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். அப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறையா போஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். சரிங்களா? நிறைய போஸ்ட், ஈவன் குரூப் 2 அப்படின்றதுலையும் அதே தான், குரூப் 2A அதே தான், ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தா போதும். பாருங்கள், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஸோ இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா டிசிடிஓ ஒரு போஸ்ட்டு, அதுவும் பேக்லாக் போஸ்ட்டு, அவங்க பிஏ, பிஎஸ்சி, பிகாம் முடிச்சிருக்க வேண்டும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா கமர்ஷியல், காமர்ஸ் அண்ட் லாவில் முடிச்சுக்கணும், இந்த மாதிரி இருக்குது. ஸோ எனி டிகிரி கிடையாது இது. ஆனால் அதே நேரத்தில் ஜேஇஓ போன வருஷம் டிஃப்ரெண்ட் ஏபிள்டுக்கு கொடுத்துருந்தாங்க, இது நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. எனி டிகிரி இருந்தால் போதும். ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ப்ரிசன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனி டிகிரி இருந்தால் போதும். அதே மாதிரி பாருங்கள், ஜெயிலருக்கும் எனி டிகிரி இருந்தால் போதும் அப்படின்றாங்க. ஸோ அடிஷ்னலாக கிரிமினாலஜியில் மாஸ்டர்ஸ் டிகிரி இருந்ததுன்னா நல்லது. சப் ரிஜிஸ்டருக்கு அதே தான், எனி டிகிரி இருந்தால் போதும். லா முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ எனி டிகிரி இருந்தாலே போதும் அப்படின்னு தான் வந்திருக்குது எல்லாமே. சரிங்களா? இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணி கொள்ளலாம். எக்கச்சக்கமாக நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு மட்டும் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ முடிச்சிருக்கணும். சரிங்களா? இல்லைனா மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும், ஐடி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். சரிங்களா? ரைட்டு. ஸோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கும் லா முடிச்சிருக்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படி இல்லைன்னா லா. ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரி இருந்தாலே போதும், பிஜி முடிச்சிட்டிங்கனாலே போதும். சார் நான் பிஇ முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சிருக்கேன், சந்தோஷம், அப்ளை பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. ஸோ குரூப் 2A சர்வீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தாங்க. சரிங்களா? ஸோ எனி டிகிரி, அந்த டிகிரி இருந்திருந்தாலே போதும், அப்படி தான் எக்கச்சக்கமாக வந்திருக்குது. சரிங்களா? ஸோ ரொம்ப டீட்டெயில் அழகாக கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி இருந்தாலே நமக்கு போதும், ரொம்ப சந்தோஷமாக போயிடலாம். பாருங்கள், இதுக்கு மேலே என்ன தான் வேணும்? எனி டிகிரி, ஏஜ் லிமிட்டும் கிடையாது, சூப்பராக படித்து பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு 2.5 மாதம் நம்ம கையில் இருக்குது, இந்த 2.5 மாதம் டெடிக்கேட்டடாக படித்தோன்னா போதும், சூப்பராக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்க. விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸ்டாண்டர்ட் 1 ஆர் பெட்டர் இருக்கணும், இல்லைனா 2 ஆர் பெட்டர் இருக்கணும் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு. ஹைட் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஹைட் பொறுத்த வரைக்கும் எல்லா கம்யூனிட்டி, எஸ்சி எஸ்டி தவிர மற்ற எல்லாத்துக்குமே 165 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். சரிங்களா? எஸ்சி எஸ்டினா 160 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் போதும். சரிங்களா? ஜெயிலருக்கு மட்டும், இப்போ ஜெயிலர் இல்லாததுக்கு இந்த இது பிரச்சனை இல்லை, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் போதும், ஹைட்ன்றது ஒரு கண்டிஷன் கிடையாது. ஆனால் ஜெயிலராக இருக்கிறோன்னா அது யூனிஃபார்ம் சர்வீசஸில் வந்து கிட்டத்தட்ட
ஜெயிலர் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அதனால அந்த ஹைட்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்க. சரி. ஸோ இதில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் சார் தேவைப்படுது? டிசபிள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. நமக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்? அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் தெரிஞ்சிருச்சு. செப்டம்பர் 9 நைட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும். என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவை? ஃபர்ஸ்ட் திங், ஒரு நல்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ இந்த 3 மாதங்களுக்குள் நீங்கள் எடுத்ததாக இருக்க வேண்டும். ரொம்ப ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும். உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே எடுத்த டேட் கொடுத்துருக்கணும். சரிங்களா? எஸ், ஒரு சாம்பிள் கொடுத்துருப்பாங்க அவங்களே. ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ உங்கள் ஃபோட்டோ போட்டு கீழே உங்கள் பேர் கீழே எந்த தேதியில எடுத்தது அப்படின்றத போட்டிருக்கணும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டிஜிட்டலாக நீங்கள் சைன் பண்ணது, ஐயா அது எனக்கு இல்லையே, ஸ்கேன் பண்ண முடியலையே. ஸ்கேன் பண்ணால் நல்லது. ஸ்கேன் பண்ண முடியலையா, ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் வச்சு பிளாக் இங்க் வச்சு கையெழுத்து போட்டுருங்க. அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி ஸ்கேன்டு காப்பியாக வச்சுக்கோங்க. இது போக என்னென்ன டேட்டாஸ் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னா, 10th மார்க் ஷீட் இருக்கணும், 12th மார்க் ஷீட் இருக்கணும், யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி மார்க் ஷீட் இருக்கணும். சார் எனக்கு இன்னும் மார்க்ஸ் இல்லை, டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட் எனக்கு இன்னும் வரல அப்படின்னா ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ட்ரா டைப்ரைட்டிங் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா டைப்ரைட்டிங்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கான நம்பர் எல்லாமே கொடுத்து தான் ஓடிஆரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ திரும்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அப்லோட் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ இந்த 4 விஷயங்கள் தான் உங்களுக்கு முக்கியம். ஃபோட்டோ ரெடி பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவில் கீழே கண்டிப்பாக அந்த தேதி இருக்க வேண்டும். உங்கள் பேர் கீழே தேதி. அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. எடிட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் எடிட் பண்ணி கூட வச்சுக்கலாம். டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சுக்கோங்க. இது போக இந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தேவை. சார் நான் பிஎஸ்டிஎம் முடிச்சிருக்கேன். அப்போது பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். டிகிரி தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி இருந்ததுன்னா பிஎஸ்டிஎம் அப்படின்றதுக்கு நீங்கள் எலிஜிபிள். பிஎஸ்டிஎம்மை வச்சு கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்போ பிஎஸ்டிஎம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேங்க. ஸோ இப்போது இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தேவை. ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாகவே அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. ஒவ்வொரு பேஜுக்கு போகிறப்பையும் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா S2C அகாடமியோட நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ கூட கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அவங்க உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிடுவாங்க. சரி சார். சார் இந்த 2.5 மாதம் நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். ஆனால் அது எப்படி படிக்கணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது இல்லையா? எஸ், அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் ஷெடியூலை போட்டு, ஒரு கிளாஸ் ஷெடியூலை போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? கிளியராக இருக்கிறோமா? எஸ். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2.5 மாதம் மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் தான் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எஸ், ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி. சரிங்களா? ஸோ மொத்தம் 2 லெவலில் இது. ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75 கொஷின்ஸ் வந்துருவாங்க. அடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 25 கொஷின்ஸ். இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 75 கொஷின்ஸ் ஒரு 6 சப்ஜெக்டில் எடுத்துக்குவாங்க சார். சரிங்களா? இதை ஒரு 6 சப்ஜெக்டாக பிரிச்சுக்குவோம். நம்ம 6 சப்ஜெக்டாக பிரிச்சுக்கிட்டு இந்த 6ல் வெயிட்டேஜ் எது கொடுக்குறோம் அப்படின்னா, யூனிட் 6 தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து ஒரு 20 கேள்விகள் வரும். அடுத்து யூனிட் 5 அதுலேருந்து ஒரு 20 கேள்விகள் வரப்போகுது. யூனிட் 4 அதுலேருந்து ஒரு 15 கேள்விகள் வரப்போகுது. அப்போ மொத்தம் 75ல் இந்த 3 யூனிட் தமிழ் சமூகம், வரலாறு மற்றும் பண்பாடு, அதுக்கப்புறம் பொருளாதாரம் மற்றும் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இந்திய அரசியலமைப்பு, இந்த 3 சப்ஜெக்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 55 கேள்விகள் வந்துடுது 75ல். சரிங்களா? புரிஞ்சிருச்சா? ரைட். ஸோ இப்போ இந்த 3க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. இப்போ இவங்களோட ரொம்ப மோசமானாலும் இதுதான். ஏன்னா 200 கேள்விகளில் 100 கேள்விகள் சரிசமமாக பாதிக்கு பாதி தமிழ்லேருந்தும், தமிழ் எடுக்கல சார் நான் இங்கிலீஷ் முடியும், இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டா இங்கிலீஷ்லேருந்து வந்துடப்போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு. 100ல் 95க்கு மேலே இங்கே எடுத்தால் தான் ப்ரிலிம்ஸை நம்ம கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் ஸ்டடீஸு. இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதையும் 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த மேக்ஸ் பியூராக இருக்கக்கூடிய மேக்ஸ் இது 10th லெவலில் தான் இருக்க போது. ஒரு 15 கொஷின் கேட்பாங்க. அது போக ரீசனிங், திறனறி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ரீசனிங்லேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் கேட்பாங்க சார். ஸோ இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சா? மேக்ஸுக்கு தான் ஃபார்முலாஸ் வேணும். ரீசனிங்க்கு ஃபார்முலாஸ்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக போடுவோம், பிரச்சனை கிடையாது, ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம். சரி. ஸோ இப்போ இந்த தமிழ் இருக்குது இல்லையா, இந்த தமிழ் இப்போ சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது.
அப்போ தமிழ்லேயே ஒரு 7 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, சாரி 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 7 யூனிட்டுக்கும் ப்ளூ பிரிண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி தமிழுக்கு எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக தமிழுக்கு மட்டும் கூட நம்ம கோர்சஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ தமிழ் கோர்சஸ் கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால். இல்லை எனக்கு டெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாலும் டெஸ்ட் சீரிஸும் இருக்குது. சரிங்களா? ஓகே, சூப்பருங்க. ஸோ இதுதான் நமக்கான பிளான். இப்போ இந்த 2.5 மாதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாங்குவேஜை முடிக்கிறோம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க போகிறீங்க. இதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் ஹிஸ்ட்ரிக்கு கொடுக்க போகிறீங்க, அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து ஜாகிரபிக்கு கொடுக்க போகிறோம், அதுலேருந்து 5. கடைசியாக சயின்ஸு கொடுக்க போகிறோம், அதுலேருந்து ஒரு 5. இதுதான் பேட்டர்ன். யோசிச்சு பாருங்கள், கொஸ்டினுக்கான பேட்டர்னையும் கொடுத்துட்டாங்க. எந்த சப்ஜெக்டில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறோன்றதையும் கொடுத்துட்டு அதே தான் தமிழ்லையுமே எந்த டாபிக்னு எவ்வளோன்னு கொடுத்துட்டு உங்களை படிக்க சொல்ல போகிறாங்க. இது கஷ்டமா நமக்கு? அப்போ ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ், இந்த மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள். குரூப் 2 சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் சரிங்களா, பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுத்துட்றாங்க, பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ். இது டெஸ்கிரிப்டிவாக இருக்க போகுது ரெண்டுமே. சரிங்களா? நமக்கு தெரிஞ்சது அது. அதே 3 hours இதில் ஒரு 7 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க மெயின்ஸுக்கு. ஸோ மெயின்ஸ் பற்றி அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம பார்க்கலாம். அதே குரூப் 2A மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அப்போ 2A ரெண்டுக்கு சேர்த்து காமனாக ஒரே டெஸ்ட்டாக வச்சுருவாங்க. தமிழ் தகுதி தேர்வு. அப்போ 100 மதிப்பெண்களில் நம்ம 40 எடுத்தால் போதும். சரிங்களா? அதுதான் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். அது எடுத்துட்டா போதும், பிரச்சனை கிடையாது. டெஸ்கிரிப்டிவ்ல இருக்க போது பேப்பர் 2 குரூப் 2A மெயின்ஸ் இது எப்படி இருக்க போகுதுன்னா அப்ஜெக்டிவ்ல இருக்குது. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? எஸ், போன முறை இப்படி தான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு. ஆனால் கடைசியில் பென் அண்ட் பேப்பர் மோடில் வச்சுக்கிட்டாங்க. அதுலேயும் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் நடந்துருச்சு, மாறிடுச்சு, எங்கே வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு அப்படின்னு. ஸோ இந்த தடவையும் கால்ஃபாரில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. மேபி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டே வைக்கலாம். ஏன்னா போன தடவை ஆஃப்லைனில் பிரச்சனை வந்ததுனால, பென் அண்ட் பேப்பர் மோடில் பிரச்சனை வந்ததுனால கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டே வைக்கலாம். இல்லைங்க அப்படின்னா பென் அண்ட் பேப்பர் மோடு வைக்க போகிறாங்க. அது பிரச்சனை கிடையாது. அவங்க டெஸ்ட் எப்படி வச்சா நமக்கு என்னங்க, நமக்கு தேவை கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும். அதுக்கான வேலைகளை மட்டும் நம்ம கரெக்டாக பார்க்கணும். சரிங்களா? சரி. ஸோ இப்போ இதில் பேட்டர்னும் அவங்க சேஞ்ச் பண்ணல. போன வருஷம் கொடுத்த அதே பேட்டர்ன் தான். ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 150 கேள்விகள், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து ஒரு 50 கேள்விகள், மொத்தம் 200 கொஸ்டின்ஸு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இதில் லாங்குவேஜை சேர்த்து வச்சுருந்தாங்க. ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு. இந்த வருஷம் இதில் லாங்குவேஜ் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? ஸோ லாங்குவேஜ் இல்லாமல் போன வருஷம் கொடுத்த அதே பேட்டர்ன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கிற பட்சத்தில் நவம்பர் 1ஆம் தேதி எக்ஸாமா, டிசம்பர் 10-15க்குள்ளே ரிசல்ட்ஸ் வந்துடும். சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க. டிசம்பர் 10-15க்குள்ளே ரிசல்ட் வந்துடும். பிப்ரவரி மாதம் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த குரூப் 2 தான் நீங்கள் படித்து கிளியர் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ நாள் விட்டது போயிட்டு போகுது. இனிமையாவது சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போது ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாதம் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் படிக்க போகிறோம். அக்டோபர் மாதம் என்ன பண்ண போகிறோம்னா ப்ரிலிம்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். நவம்பர் 1ஆம் தேதி முடிச்சுட்டு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு திரும்ப மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிட போகிறோம். சரிங்களா? ஸோ விஷ் ஆல் த வெரி 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 பெஸ்ட். உங்களுக்கு டிஎன்பிசியினுடைய குரூப் 2 நோட்டிஃபிகேஷனில் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, அப்ளை பண்ணுறதுல டவுட்ஸ் இருந்தாலும் சரி, ப்ரிப்பரேஷனில் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவுவதற்கு S2C என்றைக்குமே திறந்த மனதோடு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான திருக்குறள். அதனால மைண்டில் ஏற்றிக்கங்க. உங்கள் முயற்சி தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகுமே தவிர மற்ற எதுவுமே உங்களுக்கு கூட்டிகிட்டு போகாது. ஸோ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட். சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.